ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் தங்கப்பிள்ளையே, அன்போடும் பாசத்தோடும் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் உன் வாழ்வில் உன் வராகியம்மா நிச்சயம் நல்லதைத்தான் நடத்தி கொடுப்பேன். நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதில் எந்த தடுமாற்றமும் தயக்கமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ என் மீது சந்தேகப்படவே அவசியம் இல்லாத அளவிற்கு உனக்கான நல்லதை விரைவாகவே நான் செய்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்வில் யார் எதை சொன்னாலும் அத்தனையும் கேட்டுக்கொள். ஆனால் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் உன் செயல்கள் இருக்க வேண்டும். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதால் உன் வாழ்வில் எதுவும் மாறிவிடப் போகாது என் செல்லமே. எப்படியும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாக வேண்டும். யாரும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி கொள்ளப் போவதில்லை. அதனால் உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையும் கஷ்டங்களையும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிட்டு போ. அத்தனையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதற்கு பதிலாக உனக்கான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் வாழ்வில் கொடுப்பேன். எல்லோரிடமும் அறிவுரை கேட்டாலும் இறுதியில் உன் மனம் சொல்வதை கேட்டுதான் நீ முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றியும் முழுவதுமாக அறிந்ததாக உன் மனம் மட்டும்தானே இருக்கிறது. ஆனால் இன்னொன்றையும் புரிந்து கொள். உன்னுடைய சொந்த மனம்தான் உன்னை தீய வழிகளிலும் கவர்ந்திழுக்கும். அதை செய் இதை செய் என்று தவறான வழிகளையும் உனக்கு காட்டும். அதனால் எதை உன் மனம் சொன்னாலுமே கூட அது நேர்மையானதா நியாயமானதா என்பதையும் ஒருமுறை உன் மூளையின் மூலமாக சிந்தித்துவிட்டு செயல்படுத்து. எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட எதிரிகளைத்தான் வேகமாக சம்பாதிப்பான் என்பது உண்மைதான். ஆனால் உனக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் துரத்தியடித்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ உன் மனதிற்குள் சமாதானம் ஆகாத வரையிலும் யாராலும் உனக்கு அமைதியை கொடுக்க முடியாது என் செல்லமே. உன் மனதிற்கு நல்ல வழிகாட்டலாகவும் மனதிற்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவனாக நீதான் இருக்கிறாய். உன்னை சத்தம் போட்டு சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்திய சில உறவுகளும் மனிதர்களுமே ஒரு காலகட்டத்தில் நீ சத்தமில்லாமல் அழுவதற்கும் காரணமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். எல்லா உறவுகளும் எல்லா மனிதர்களும் தங்களது சுயநலத்திற்காக மட்டும்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். உனக்கு பிடித்த நபர்களிடம் பேசும்போதுதானே உன் மனதிற்கு அமைதி கிடைக்கிறது. உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதற்காக நல்ல மனிதர்களை தேடிப்போ. நீ என்னதான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களை சாதித்தாலும் கூட 3 விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்வில் அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும். நீ எவ்வளவு மற்றவர்களால் நேசிக்கப்பட்டாய், எப்படி அமைதியோடும் பொறுமையோடும் நேர்மையோடும் வாழ்ந்தாய், உனக்கு விதிக்கப்படாத விஷயங்களை எப்படி நீ விட்டு கொடுத்து மனம் தாராளமாக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அதனால் எல்லாரும் நேசிக்கப்படக்கூடிய அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இரு. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். மற்றவர்கள் நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி அதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். அதை போல எப்போது என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என பொறுமையோடும் அமைதியோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கையோடு விட்டு கொடுத்து போக பழகு. இது அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைத்த உன் வராகியம்மா உன்னுடைய அன்புக்காகவும் பக்திக்காகவும் நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்வேன். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம். தொடர்ந்து அதை படிக்கும்போது தானே அது உனக்கான வெற்றியை கொடுக்கும் ஆயுதமாக மாறும். எந்த விஷயங்கள் எதை பார்த்தாலும் அதை தெரிந்து கொள்ளும் முயற்சி உனக்குள் இருக்கட்டும். மனமும் சரி புத்தகமும் சரி இரண்டுமே ஒன்றுதான் என் செல்லமே. இரண்டையும் திறந்தால் மட்டும்தான் பயன் தரும். உன் மனதை திறந்து வைக்கக்கூடிய புத்தகமாக இருந்து கொள். எல்லாவற்றையும் தாராளமாக தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து புரிந்து கொள். கோபம் என்பது கொதிக்கும் நீரை போலதான். அதை தேக்கி வைத்தாலும் ஆபத்து, அடுத்தவர் மீது ஊற்றினாலும் ஆபத்து தான். அதனால் அமைதியாக இருந்து அந்த கொதிக்கும் நீரை ஆற வைப்பது போல கோபத்தை அடக்கிக் கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். தீமை செய்வதை நிறுத்திக்கொள் என் செல்லமே. நல்ல செயல்களை மட்டும் செய்து உனது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் வராத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்தி விடாதே. இன்று வேண்டுமானால் நீ பலமுள்ள பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே புரட்டி போட காலத்திற்கு ஒரு நொடி போதுமல்லவா? உன்னை விட காலம் சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு யாரையும் எந்த காலத்திலும் காயப்படுத்தும்படி நீ பேசிவிடவும் கூடாது. எந்த செயலையும் செய்துவிடவும் கூடாது.
இன்று உனக்கு வலியையும் வேதனையையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்தான் உன்னை பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொள். காலம் ஒருபோதும் மாறாது என நினைத்து விடாதே என் செல்லமே. காலமும் நேரமும் சரியாக இருந்தால் காகம் கூட கழுகை வென்றுவிடும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்த காரியங்களையெல்லாம் சரியாக நடப்பதற்கான நேரத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நல்லது வெகு விரைவாக நடக்கத்தான் போகிறது. மனம் போன போக்கிலெல்லாம் நீ வாழ முடியாது. உன் வராகி அம்மாவின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நான் தான் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ துவண்டு போகும் நேரத்தில் யாருமில்லை என கலங்காமல் வராகியம்மா நான் இருக்கிறேன் என உன் மனதை சமாதானம் செய்து கொள். உனக்காக தோள் கொடுத்து துணையாய் நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. உன் இமைகளின் கீழிறங்கி வழிந்தோடும் கண்ணீரானது இதயத்திற்குள் பாரமாய் வந்து இறங்குவதை நான் பார்த்து விட்டேன். துயரத்தை நீ சுமக்காமல் உன் வராகியம்மா அதை நான் சுமந்து உனக்குள் இருந்து வெளியேற்றத்தான் போகிறேன். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பாரங்களையும் உனக்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் துரத்தி அடித்து உன் வாழ்விற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பதற்காகவே வந்துள்ளேன். நீயே வேண்டாம் என நினைத்தாலும் கூட உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கரங்களில் ஒப்படைத்தே தீரப்போகிறேன். நடக்க வேண்டியதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பப்படியே நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். பொறுமையோடு பார்த்து கொண்டிரு. இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களும் பொறாமைப்பட்டு உன்னை அடக்கி ஆள நினைப்பவர்களும் ஆடும் வரை ஆடட்டும். ஆற்றம் நின்ற பிறகு என் ஆட்டத்தை நான் அவர்கள் முன்னால் ஆரம்பிப்பேன். அப்பொழுது அவர்கள் கர்ம வினையை அனுபவித்து கஷ்டப்படத்தான் போகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்தும் எவரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. அதே போல நீயும் மற்றவர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்களிடமுள்ள குற்றம் குறைகளை பிரித்து பார்த்து கொண்டும் குறை சொல்லிக்கொண்டுமே வாழ்நாளை கழிக்காதே. எல்லாரும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரியே இருக்க முடியாதுதானே. உன் கைகளில் எல்லா விரல்களும் ஒன்று போலவா இருக்கிறது? அதுபோல்தான் இங்கு உள்ள எல்லா மனிதர்களின் குணங்களும் மாறுதலுக்கு உரியது. குணம்தான் வாழ்க்கைக்கு தூண் போன்றது. உன்னுடைய குணம் எப்பொழுதும் நேர்மையாகவும் நல்லதாகவும் இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதும். உன்னுடைய மனம் அச்சம் கவலைகளில் நிறைந்திருக்காமல் உன் வராகியம்மா நான் துணையாய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. உன் பக்தியின் மூலமாகவே உன் வாழ்வில் இன்பத்தை கொடுத்து துன்பங்களையெல்லாம் நீ கடந்து வரும்படி உயர்வை கொடுக்கப் போகிறேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. நீ நினைத்தால் போதும், உனக்கானதை செய்து கொடுப்பதற்காக நான் ஓடோடி வருவேன். வாழ்க்கையில் பறப்பதும் படிப்பதும் உன் சிந்தனையை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள். சிந்தித்து உயர உயர பறந்தால்தானே மனம் இலகுவாகும். படுத்தால் மனம் கனமாகிவிடும். சிந்தனையை சீர்படுத்து. படுத்துக்கொண்டு கண்டதையும் யோசித்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் சிறப்பான சிந்தனையை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி எப்படி வாழ்வில் உயர்வது என்பதற்கான வழிகளை யோசி. உனக்கான நல்வழியை காட்டக்கூடிய உன் வராகியம்மா நிச்சயம் உனக்கான சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.